2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று அமித்ஷா பேசியிருந்த நிலையில் அதற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் எதிர்வினை ஆற்றியுள்ளனர். அவர்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பொதுவா விவசாயத்துல வேரோட பிடிங்கிதான் நட்டா நெல் விளையும். அவர் நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. திமுகவெல்லாம் அவர்லாம் நினைச்சுலாம் தோக்கடிக்க முடியாது. 15 வருஷமா அந்த வேலையை தான் அவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால ஒண்ணும் முடியல. தொடர்ந்து தளபதி திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று வருகிறது. வருங்காலமா அப்படிதான் இருக்கும். அவங்க ஆசை மேடையில சொல்றாங்க. நயினார் தலைவரா போட்டுக்கிறாங்க, கூட்டம் நடத்திருக்காங்க. அவரை பார்த்த உடனே பிடிங்கறியும். எப்படி பிடிங்கறிஞ்சா பெருசா முளைக்கும். அதான் விஷயம், வேற என்ன. அமித்ஷாவுடைய கணக்குக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டினுடைய நிலவரம் அமித்ஷாவுக்கு தெரியவே தெரியாது. அகில இந்திய நிலவரம் வேறு, தமிழ்நாட்டினுடைய நிலவரம் வேறு என்பது அவருக்கு 2026 தேர்தல் மீண்டும் பாடம் புகட்டும். ஆட்சிக்கு வர முடியுமா என்று அவர்கள்தான் இன்றைக்கு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாங்கள் பகல் கனவு காணவில்லை, இரவு கனவும் காணவில்லை. காண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. மக்கள் வாக்கை மட்டுமே நம்பி நாங்கள் இருக்கிறோம். மற்ற வித்தைகளையெல்லாம் நம்பி இருக்கலாம் என்றால் அந்த வித்தைகளுக்கு கூட தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. வேரோடுன்னு போகும்போது இவர்கள் பேரேடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். வேறு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. மீண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கே வர்றேன். இந்த வேரை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இது காரணம் பெரியார் மண். இந்த வேர் எங்கே இருக்கிறது?